இன்னொன்று இந்த இரட்டை இலை வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான பதிலை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இந்த தேர்தலுக்குள் ஏதாவது ஒரு முடிவு ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாக எல்லாம் கைவிட்டாங்க. உண்மையை சொல்றேன், நீ நம்புறீங்களோ இல்லையோ, எவ்வளவு கஷ்டமாக போராடி கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு ஒருவனுக்கு தான் தெரியும். புதுடெல்லி வரை அணுகிறேன், லாயரை பிடிச்சு அட்வொகேட்டை பிடிச்சு ரொம்ப உதவியா திருமூர்த்தி இருக்காரு, அவரை வச்சு டெல்லியில வழக்கறிஞரை வச்சு எவ்வளவு நாள் எவ்வளவு முடியுமோ அங்கே ஒரு அறிவழகன், அங்கே ஒரு கனிமதி, இப்படி வழக்கறிஞர்களை எல்லாம் அங்க வச்சு போராடிட்டு. இது என்ன வழக்குன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வழக்கு போன பாராளுமன்ற தேர்தல் பொழுது அன்னைக்கு கலெக்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வரும்பொழுது முதல் நாள் அன்னைக்கு வந்தது. முதல் நாள் வந்தப்போ சச்சின் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நீதியரசர் கேட்கிறாரு. திராவிட ஐடியாலஜி வரலாறையே கேட்டார் அவர் கோர்ட்ல. எம்ஜிஆர், எம்ஜிஆர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அம்மாவை கேள்விப்பட்டிருக்கேன். இபிஎஸ்னா யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்னா யாரு? ஓ பன்னீர்செல்வம். நீங்க யாரு? நான் புகழேந்தி. அப்ப உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, நிலுவையில் இருக்க சிவில் டிஸ்பியூட் கேஸ், அந்த உரிமையல் நீதிமன்றத்தில் இருக்க கேஸ் முடிஞ்சாதான் ரெட்டலைய நீங்க அலாட் பண்ணணும், அது வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்க அந்த கேஸை போய் சீக்கிரமா முடியுங்கன்னு சொல்லிச்சு. ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மாத்திரம் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்டா 89 ஈரோடு எலெக்ஷனுக்கு மாத்திரம் நீங்க இதை யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு பின்னாடி எந்த எலெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா அது எலெக்ஷன் கமிஷன் மதிக்கிறது இல்லை. அதனாலதான் நான் கேஸ் போட்டு வந்து உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறேன். அப்ப அந்த ஜட்ஜி அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, உடனே எடப்பாடி பழனிசாமி வக்கீல் ஏதோ சொன்னார், அதுக்கு ஒன்றும் இவரை பார்ட்டியில இருந்து நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னார். அதுக்கு ஒரு பதில் சொன்னார் ஜட்ஜும் இங்க அட்வொகேட்டும், ஒரு ஆர்டினரி சிட்டிசன் எனஃப், அந்த சிட்டிசன்ஷிப் போதுமானது, ஃபைல் த கேஸ் பிஃபோர் த கம்ப்ளைண்ட் பிஃபோர் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு ஒன்றும் ஒரு பார்ட்டியில பெரிய ஆளா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது. ஜட்ஜி ஏற்றிட்டு அதே ரெக்கார்டு பண்ணிட்டாரு. ரெக்கார்டு பண்ணி மறுநாள் 4 மணிக்கு காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வருது கண்ணன். அந்த ஜட்ஜி பாருங்க எவ்வளவு பொறுப்போட 12 மணிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் கவுன்சில் என்ன பண்ணிட்டாரு, நான் புரியுற மாதிரி சொல்றேன், என்ன பண்ணாருன்னு, அவர் ஏற்கனவே பல மனுக்கள் கொடுத்ததா பெண்டிங்கா இருக்குன்னு புகழேந்தி சொல்றாரு. ஆனா அந்த மனுக்கள் எதுவுமே ஒன்னும் பெரிய என்கொயரி பண்ற மாதிரி இல்லைன்ட்டார். இப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாரு, ஃப்ரெஷ்ஷா ஒரு மனு வாங்கிக்கோ, ஃப்ரெஷ்ஷா ஒரு மனு வாங்கி 2 பக்கத்துல உடனடியா கொடுங்க, இப்பயே கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு கொடுக்க வச்சு, அன்னைக்கு வந்து அப்புறம் தான் காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ். அது மேல அவுட்கம்மே இல்லை, எந்த நடவடிக்கையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல. பொறுத்திருந்து பார்த்தோம். இப்ப 2 வருஷம் நடுவுல இன்னொரு ஜட்ஜிட்ட வந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அர்ஜென்டா நோட்டீஸ், யார் யாரு, கலெக்ட், சிஇஓ, அதுக்கு முன்னாடி ஆர்டிஓ, அதுக்கு முன்னாடி தாசில்தார் எல்லாமே ஒசூர்ல என் வீட்டு முன்னாடி நின்று மத்தியானம் மேலதான் என்ன பிடிக்க முடிஞ்சது. இது அர்ஜென்டா கொடுக்க சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம அந்த அதிகாரிகளுக்கு மரியாதை வந்து நான் வாங்கினேன். அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் வந்தப்போ, சார் நாங்க கூப்பிட்டுட்டோம் விசாரிக்கிறதுக்கு, ஆகவே இந்த பெட்டிஷன் தேவையில்லை. அப்போ அவர் ஜட்ஜி என்ன பண்ணாரு, பிரசன்ட் நாட் பிரசன்ட், இப்பைக்கு இந்த கேஸ நான் எடுக்கல நீங்க சொல்றதாலன்னு உத்தரவு போட்டார். அப்ப அடுத்த நாள் வந்தா சூரியமூர்த்தி போட்ட கேஸ் சென்னையில ஆர்டரான 5300 தான் விசாரிச்சாங்க. 3680 டெல்லியில போட்ட உத்தரவை இவங்க விசாரிக்கல, உதாசீனப்படுத்திட்டாங்க, அந்த கோர்ட்டை அவமதிச்சிட்டாங்க. there is a 2 different cases. இப்போ மறுபடியும் இன்னொரு ஜட்ஜிட்டு வந்த உடனே விளையாடுறீங்களா, அதாவது நீங்க அந்த கேஸ் இந்த கேஸ் இலப் பண்றீங்கன்னு கேட்டு நோட்டீஸ் 3 கமிஷனருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு கண்டெம்ட்ல. இப்போ முந்தானத்து மறுபடியும் வந்தது யார்கிட்ட வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்ட சச்சின் தத்தாகிட்டே வந்துருச்சு. இப்ப அவர் என்ன பண்ணாரு, என்னங்க இப்படி பண்றீங்க, 2 வருஷம் வேணுமாங்கன்னா எஸ்ஆர்ல பிஸியா இருக்கும், சார்கிட்ட பிஸியா இருக்கும், அங்க பிஸியா இருக்கும்னு பதில் சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்க டைம் லிமிட் பண்ண முடியாதுனாங்க, அவர் அடுத்த மாசம் வச்சுக்கலாம்னாரு. அப்புறம் அவரே எலெக்ஷன் வருதுன்னாரு. இல்லைங்க ஐயா, இப்ப நம்ம காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து நடக்கவே நடக்காது, நீங்க திங்கட்கிழமை போடுங்கன்னு சொன்னோம். 23ஆம் தேதி ஃபைனலா வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கண்ணன் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய லெங்கி ப்ராசஸ்ல போகுது. மண்டே அன்னைக்கு 2 நடக்கும், விடுறது இல்லை.
புகழேந்தி வழக்கறிஞர்களோடு டெல்லிக்கு போறதா இருக்கேன், அங்க போய் அதை சந்திப்பேன். ஓகே. இதுதான் விவரம். இவ்வளவு விவரத்தையும் பலருக்கு தெரியாது. ம். ஏன்னா எடப்பாடி ரொம்ப அறிவாய்ந்தவர், அவருக்கு புரியாது விடுங்க. ம். திருக்குறளையே பீஸ் பீஸா பண்ணிட்டு இருக்காருல்ல, ம். அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பாக்குற நாட்டு மக்களுக்கு தெளிவா ஓ புரியும். மண்டே வந்து தெரிய வரும் இந்த ஒரு புதிய ஆர்டர், இந்த டெஃபினட்டா வழக்குல வந்து மண்டே முக்கியமா ஒரு அன்னைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். மண்டே அன்னைக்கு டெஃபினட்டா தெரிய வரும். ம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ம். ஆகவே அது ஒரு பக்கம் நடக்கும். இப்ப இந்த புது புது கட்சியை பத்தி கேட்டு கட்சி ஆரம்பிக்கிறது ஈஸியான வேலை இல்லைன்றதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ம். ஆமா. ஆகவே இது மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இப்போ இன்னொன்னு நான் வந்து சொல்றேன். ஆ. என்னன்னு கேட்டா அது நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ ஒரே தெரியாது. ஒரே- ஆ.